ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாம் சென்ற பதிவிலே அன்னாபிஷேகத்தின் சிறப்பு பற்றி பார்த்து வந்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த ஐப்பசி பௌர்ணமியில் ஈசனை வழிபாடு செய்வதன் சிறப்பு என்ன என்பதை பார்ப்போம் வாருங்கள். திங்களை முடிசூடியவருக்கு மதி முழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வதுதானே சிறப்பு. ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் இதற்கு ஆதாரம் இருக்கிறது. அக்டோபர் மாதத்தில்தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது என்கிறது வானவியல் சாஸ்திரம். நவக்கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி. அதை உணர்ந்த நமது மகரிஷிகள் அந்த மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று கண்டறிந்து அதனை நடைமுறைப்படுத்தினார்கள். அன்னாபிஷேகத்தின் சிறப்புகள் என்னவென்றால், அம்பிகை பாகன் சதா அபிஷேக பிரியர். அவருக்கு 11 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்வது வழக்கம். அவை இளநீர், தூய நீர், பசும்பால், கற்பஞ்சாறு, சந்தனம், விபூதி, தயிர், பஞ்சாமிர்தம், மாப்பொடி, மஞ்சள், அன்னம் ஆகியன. இவற்றுள் மிகவும் சிறப்பானது அன்னாபிஷேகமே. அன்னம் பிராணனென்றும் அகமன்னம் எனவும் வேதங்கள் போற்றுகின்றன. ஒருவன் எத்தகைய உணவு உண்கிறானோ அதை பொறுத்தே அவனது மனம் இருக்கும் என்கின்றன நமது உபநிடதங்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்கலாகாது என்பதை உணர்த்தவே அன்னம் ந நிந்தியாத் என்கிறது வேதம். அன்னத்தின் தெய்வீகத்தன்மையை எடுத்து காட்டவுமே அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, நமது பேரண்டம் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்னும் பஞ்சபூதங்களால் ஆனது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் என்று திருமூலர் வாக்குப்படி நமது உடலும் பஞ்சபூதங்களுக்கும் தலைவனே சிவபெருமான்தான். அந்த பஞ்சபூதங்களை சரியான வகையில் செயல்படச் செய்து உயிர்களுக்கு உணவும் நீரும் குறைவின்றி கிடைக்க அருள் செய்த ஈசனுக்கு நன்றி சொல்லும் வகையிலும் நாட்டிலும் வீட்டிலும் எக்காலத்திலும் உணவு பஞ்சம் வராமல் தடுக்கவும் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தினர். அன்னம் என்பது பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் உண்டாவது. நிலத்தில் விழும் நெல், ஆகாயத்திலிருந்து பெய்யும் மழை, நீரின் உதவியால் வளர்ந்து காற்றினால் கதிர்பிடித்து சூரியனின் வெப்பத்தீயினால் பாலிருகி விளைச்சலை தருகிறது. காற்றின் உதவியுடன் கதிரடித்து எடுக்கப்படும் நெல் உமி நீக்கப்பட்டு அரிசியான பின் மண்ணாலான பானையில் நீரிலிடப்பட்டு காற்றின் துணையால் எரியும் நெருப்பில் வெந்து அன்னமாகி ஆகாயத்தின் கீழுள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவாகிறது. அந்த அன்னத்தினால் செய்யப்படுவதால் தான் அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த நன்னாளில் அன்னாபிஷேகத்தில் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.